இந்த கவுனரிசி தோசையை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நல்லா சூடாக அப்படி சாப்பிட்டோன்னா, நான் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் ஆறுன மாதிரி ஆயிடுச்சு. சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கவுனரிசியை வச்சு ஒரு ஹெல்த்தியான தோசை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. நம்ம பொதுவாகவே கவுனரிசியை வச்சு ஸ்வீட் அந்த மாதிரி தான் செய்கிறோம். தோசையும் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. ஆறி போனாலும் சாஃப்டானாலுமே டேஸ்ட் நல்லா இருக்குது. இப்போ இந்த கவுனரிசி தோசை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்க்கு கீழே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. அதில் நீங்கள் என்ன வேணுமோ அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாமே கீழே வந்துகிட்டே இருக்குது. கவுனரிசி தோசைக்கு இட்லி அரிசி 2 ஆளாக்கு, இந்த ஆளாக்கில் 2 ஆளாக்கு போட்டிருக்கேன். கவுனரிசி 2 ஆளாக்கு போட்டிருக்கேன். அப்புறம் உளுந்து 3/4 ஆளாக்கு. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்தை நல்லா கழுவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. அரிசியும் நல்லா கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது கவுனரிசிங்கிறதுனால ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா அரைப்படும். அதுக்கு மேலே ஊற வச்சாலும் பரவாயில்ல. இப்போ ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. அரிசியும் உளுந்தையும் நீங்கள் ஒன்றா கூட போட்டு ஆட்டிக்கலாம். நான் நிறையா போட்டிருக்கிறதுனால கிரைண்டரில் தனித்தனியாக ஆட்ட போகிறேன். இந்த ஊற வச்சு தண்ணியே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்க, கவுனரிசி நல்லா ஊறிடுச்சு. இட்லி அரிசியும் கவுனரிசி கலருக்கே மாறிடுச்சு பாருங்கள், அந்த தண்ணியில் ஊறி. இந்த தண்ணியை அப்படியே ஊற்றி ஆட்டிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ கவுனரிசி போட்டாச்சு. நல்லா நம்ம இட்லி காட்டுற மாதிரி நைஸாக ஆட்டிக்கிறோம். கல்லுப்பு தான் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு போட்டு அப்படியே ஒரு இட்லிலே ஆட்டிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா அந்த உளுந்த மாவும் கவுனரிசியும் நல்லா கலக்கலாம். மாவு பொங்கி வர்ற அளவுக்கு இடம் கொடுத்து பாதியாக தான் ஊற்றி வைக்கணும். பாருங்கள், 2 டப்பாவில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை இட்லி மாவு மாதிரி நம்ம வெளியிலே வச்சு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடணும். இப்போ மூடி அப்படியே வச்சிடலாம். காலையில் 9 மணிக்கு ஆட்டி மூடி வச்சேன். இப்போ திறந்து பார்க்கலாம். மணி இப்போ 5:30 மணி ஆகுது. பாருங்கள், டப்பா ஃபுல்லும் வந்துருச்சு. நம்ம பாதி அளவு வச்சுருந்தோம். நல்லா வெந்தயம் கூட போடலை, வெறும் உளுந்து மாத்திரம்தான் ஆட்டினோம். பாருங்கள், சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இன்னொரு டப்பா மாவை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா ரெண்டையும் புளிக்க வச்சிட்டோன்னா அப்புறம் ரொம்ப புளிச்சு போயிடும் வெயில் நேரம்னு. ஒரு டப்பா மாத்திரம் புளிக்க வச்சுருக்கேன். இன்னொன்று அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வேணுங்கிற அன்றைக்கி அதை வெளியில் எடுத்து புளிக்க வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு தேங்காய் இன்றைக்கி வரமிளகா வச்சு அரைக்க போகிறேன். இந்த மாதிரி சத்தகம் வேணும்னாலும் எங்கள் அண்ணன் ஷாப்பில் கிடைக்கிது. நல்லா கீறிடலாம் பாருங்கள், ஈஸியாக. நல்லா லேசாக வேணும்னாலும் லேசாக இந்த மாதிரி லேசாக கிரிக்கலாம். கனமாக வேணும்னாலும் கனமாக கிரிக்கலாம். இப்போ தேங்காயெல்லாம் கீறியாச்சு. இதில் வரமிளகா, பொட்டுக்கடலை, 2 பல்லு பூண்டு, உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறேன். 4 மிளகா போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ மிளகா வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தோசை நல்லா பரப்ப வருது, எடுக்க வருதான்னு பார்க்கலாம். இதை அப்படியே மூடி வேக வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு.
நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த மூடியை திறந்ததும் எடுத்தால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அப்படி சாஃப்டாக வேணும்னா அப்படி எடுத்துக்கங்க. இல்லாட்டி திறந்து கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக முறுமுறுன்னு சூப்பர் டேஸ்ட்டாக வந்தது. இப்போ நல்லா ரோஸ்ட்டாக வெந்துருச்சு பாருங்கள். அப்படியே நல்லா ஈஸியாக எடுக்க வருது. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம யூஷுவல் மாவு தோசையை விட சூப்பராக இருந்தது. நடுவில் இந்த மாதிரி கவுனரிசி தோசையும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். கவுனரிசி தோசை கலர் தான் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அது கவுனரிசியை பொறுத்தது. சில கவுனரிசி லைட் கலராக இருக்கும். நீங்கள் அப்படி கலர் லைட்டாக வேணும்னா 3 டம்ளர் இட்லி அரிசியும் 1 டம்ளர் கவுனரிசியும் போட்டு கூட செய்யலாம். உளுந்து வந்து பார்த்து போட்டுக்கங்க. நான் என்னோடய உளுந்து நிறையா நல்லா பொங்கி வந்துருச்சு. அதனால் 3/4 உலக்கு சொல்லியிருக்கேன். 1/2 உலக்கு கூட போட்டுக்கிட்டால் போதும். உளுந்து உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு. சூப்பராக இருந்தது. ஆனால் டேஸ்ட்டு. நான் தேங்காய் சட்னி அரைச்சி தாளித்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் சாம்பாரும் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன துவையல் வேணுமோ எது வேணுமோ செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆறினாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம இந்த அரிசியெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதே இல்லை. இதையும் வாங்கி இந்த மாதிரி தோசை போடுங்க. கொஞ்சமாக போட்டிங்கன்னா நீங்கள் வந்து மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். நல்லா சீக்கிரம் அரைப்பட்டுரும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறச்ச கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது கால்சியம் இருக்கிறதுனால இப்போ எல்லாருக்கும் முழங்கால் வலியெல்லாம் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி இந்த தோசையை சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.